இந்த செஷனின் முடிவில் சன் சார்ட்டை எவ்வாறு திட்டமிடுவது மற்றும் ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு உங்கள் இருப்பிடத்தில் சூரியனை கண்டறிவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செஷன் முடிவில் எனர்ஜியின் பிரிவை நீங்கள் அறியலாம். புதுப்பிக்க முடியாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி சோர்ஸை விளக்கி வேறுபடுத்தலாம் மற்றும் பருவகால மாற்றங்கள் மற்றும் சூரிய பாதையை விவரிக்கலாம். எனர்ஜி என்பது ஒரு குறிப்பிட்ட சக்தியால் செய்யக்கூடிய வேலையின் அளவு. இது மற்ற பகுதிகள் மற்றும் பொருட்களுக்கு மாற்றப்படலாம், ஆனால் எனர்ஜி குவாண்டிட்டி எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும். பல்வேறு வகையான எனர்ஜியில் வெப்ப, இயக்கவியல், திறன், ஒலி மற்றும் ஒளி ஆற்றல் ஆகியவை அடங்கும். அடிப்படையில் எனர்ஜியில் 2 வகைகள் உள்ளன: பொட்டன்ஷியல் எனர்ஜி மற்றும் கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பது ஒரு பொருளின் எனர்ஜி அல்லது அது இருக்கும் இடத்திலிருந்து ஃபோர்ஸ் பண்ணப்படும் போது இயக்கப்படும் எனர்ஜி ஆகும். கைனடிக் எனர்ஜி என்பது ஒரு பொருள் அதன் ஓய்வு நிலையிலிருந்து அது வேலையை செய்வதற்கு அதனுடைய வேகத்திற்கு ஏற்ப கொடுக்கப்படும் எனர்ஜி ஆகும். எனர்ஜியின் அனைத்து வடிவங்களையும் 2 முக்கிய துணை குழுக்களாக பிரிக்கலாம்: புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க முடியாத எனர்ஜி. புதுப்பிக்க முடியாத எனர்ஜி இறுதியில் தீர்ந்துவிடும் மற்றும் மாற்ற முடியாது. எடுத்துக்காட்டுகள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவை. புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி வரம்பற்ற காலத்திற்கு பெறலாம். எடுத்துக்காட்டுகள் சோலார் மற்றும் விண்ட் எனர்ஜி. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் இயற்கையாகவே நிரப்பப்படுகின்றன, அதாவது அவை ஒருபோதும் தீர்ந்து விடாது. முக்கிய புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி ஆதாரங்கள் சோலார் எனர்ஜி, பயோமாஸ், விண்ட் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி அண்ட் ஹைட்ரோ பவர் எனர்ஜி போன்றவை ஆகும். சோலார் எனர்ஜி என்பது சூரியனில் இருந்து வரும் வெப்பம் மற்றும் கதிரியக்க ஒளியாகும். இது சோலார் பவர் மற்றும் சோலார் தெர்மல் எனர்ஜி போன்ற தொழில்நுட்பங்களுடன் பயன்படுத்தப்படலாம். பயோமாஸ் எனர்ஜி அதன் எனர்ஜியை தாவர பொருட்களிலிருந்து பெறுகிறது. வுட் மிகவும் பொதுவான மற்றும் இன்னும் மிகப்பெரிய பயோமாஸ் எனர்ஜி சோர்ஸ் ஆகும். ஆனால் ஆராய்ச்சியின் முன்னேற்றங்களால் உணவு பயிர்கள், பாசிகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை உள்ளடக்கி பயோமாஸ் உருவாக்க பயோஃபியூயல் டு என்கம்போஸ் அதிகரித்துள்ளன. இந்த எனர்ஜியை உருவாக்க பயோமாஸ் பொருட்கள் தாவர பொருளின் உள்ளே இருக்கும் பவரை பயன்படுத்துகின்றன. விண்ட் என்பது சூரியன் மற்றும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் பூமியின் சீரற்ற வெப்பத்தால் ஏற்படும் காற்றின் இயக்கமாகும். லேசான காற்று முதல் சூறாவளி மற்றும் சூறாவளி போன்ற இயற்கை ஆபத்துகள் வரை காற்று வீசுகிறது. ஜியோதெர்மல் எனர்ஜி என்பது பூமியில் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படும் தெர்மல் எனர்ஜி ஆகும். பூமியின் மேலோட்டத்தில் உருவாகும் பிளானட்களின் அசல் உருவாக்கம் மற்றும் கனிமங்களின் கதிரியக்க கழிவுகளிலிருந்து ஜியோதெர்மல் எனர்ஜி உருவாகிறது. ஹைட்ரோ பவர் எனர்ஜி என்பது எனர்ஜியின் ஒரு வடிவமாகும். இது மின்சாரத்தை உருவாக்க நீரின் இயக்கத்தில் அதன் பவரை பயன்படுத்துகிறது. மற்ற வகையான புதுப்பிக்கத்தக்க எனர்ஜியை போலவே இது எந்த புகையையும் உருவாக்காது, எனவே எந்தவித மாசுபாட்டையும் ஏற்படுத்தாது. மேலும் பெரிய அணைகளை கட்டாமல் சிறிய நீர்நிலைகளை பயன்படுத்தி வீடுகளில் தங்களுக்கென்று சொந்தமாக நீர் மின்சாரத்தை உருவாக்குவது இன்று மிகவும் சாத்தியமாக உள்ளது. பல்வேறு வகையான எனர்ஜியை பற்றி நீங்கள் இப்போது அறிந்திருப்பதால் அவற்றின் பிரிவுகள், ஆதாரங்கள் மற்றும் பூமியின் சுற்றுப்பாதை மற்றும் சூரிய பாதை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு, இவற்றில் உங்கள் புரிதலை சரிபார்க்க சில பணிகளை பார்ப்போம். இந்த அட்டவணையில் உள்ள புதுப்பிக்க முடியாத அல்லது புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி சோர்ஸை கண்டறிவதே உங்கள் முதல் பணியாகும். உங்கள் இரண்டாவது பணி
புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை சோலார் எனர்ஜி எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்வதாகும். காற்றாலை ஆற்றலை விட சூரிய ஆற்றல் மிகவும் பயனுள்ளதாகவும் பல்துறை திறன் வாய்ந்ததாகவும் உள்ளது. ஏனெனில் இது லோடு சென்டருக்கு அருகில் பயன்படுத்தப்படலாம். இதனால் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸின் சுமை குறைகிறது. சோலார் பிளான்ட்ஸ் சுற்றுச்சூழலை மாற்றாது மற்றும் நீர்மின் நிலையத்துடன் ஒப்பிடும்போது சில மாதங்களில் அமைக்கப்படலாம். போட்டோவோல்டிக் செல்கள் பயோமாஸுடன் ஒப்பிடும்போது உயர்ந்தவை. ஏனெனில் அவை பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வளமான நிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை. ஜியோதெர்மல் எனர்ஜியை வெப்பமூட்டும் மற்றும் குளிரூட்டும் தீர்வாக மட்டுமே பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் சோலார் எனர்ஜியானது போட்டோவோல்டிக் தொழில்நுட்பத்துடன் மின்சாரத்தை உருவாக்க முடியும். மேலும் ஜியோதெர்மல் பவர் பிளான்ட்ஸ் சோலார் எனர்ஜியை போல் அல்லாமல் சிறிய அளவு CO2வை வெளியேற்றுகின்றன. நாள், மாதம், பருவம் மற்றும் ஆண்டு முழுவதும் செயல்படும் அடிப்படையில் உங்கள் இடத்தில் சூரிய ஒளியின் கிடைக்கும் தன்மையை பகுப்பாய்வு செய்வதே இறுதி பணியாகும். திட்டமிடப்பட்ட சன் சார்ட் மற்றும் ஒரு நாளின் குறிப்பிட்ட நேரத்திற்கு உங்கள் இருப்பிடத்தில் சூரிய ஒளியை கண்டறிவதை இந்த செஷனின் முடிவில் நாம் அறிந்துள்ளோம். இப்போது நீங்கள் எனர்ஜிகளின் பிரிவை தெரிந்து கொள்ளவும். புதுப்பிக்க முடியாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி சோர்ஸை விளக்கவும், வேறுபடுத்தவும் மற்றும் பருவகால மாற்றங்கள் மற்றும் சூரிய பாதையை விவரிக்கவும் முடியும்.